3 வகையான தாய்மார்கள் சொல்லப்படுறாங்க சாஸ்திரத்தில். ஒரு தாய் தன்னுடைய மகன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு தாய் தன்னுடைய மகன் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. 3வது வகையான தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. இது 3 வகையான தாய்மார்கள் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ராமாயணத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 தாய்மார்கள் யார்? கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி. இதில் கௌசல்யா எப்படி இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மகன் ராமன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதோட முடிஞ்சது. 2வது யாரு? கைகேயி. கைகேயி என்ன நினைச்சாங்க? என் மகன் மட்டும் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வீணா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். 3வது அம்மா யாரு? சுமித்திரை. அந்த அம்மா தான் உண்மையான அம்மா. ஏன் என்ன பண்ணாங்க? சுமித்திரைக்கு 2 குழந்தைங்க. யார் யாரு? லக்ஷ்மணன் 1, சத்ருகனன் 1. 2 குழந்தைய பெற்று 2 குழந்தைய அம்மாவுடைய சேவையில் இல்லை. 2 குழந்தை என்ன பண்ணிட்டாங்க? ஒன்று பகவானுடைய சேவைக்கு அனுப்பிட்டாங்க, இன்னொன்று பக்தனுடைய சேவைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பகவான் யாரு? ராமர். பக்தன் யாரு? பரதன். ஸோ 2 குழந்தைய பெற்றாங்க. 2 குழந்தை என்ன பண்ணிட்டாங்க? பகவானுடைய சேவைக்கும் பக்தனுடைய சேவைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு தாயினுடைய மிக முக்கியமான கடமை. இதுதான் உண்மையான தாயின்னு சொல்லி சொல்றோம்.